எங்கள் திருநாட்டில் எங்கள் நல்லாட்சியில் பொங்கிடுக வாய்மை பொழிந்திடுக என்றேனி செங்கதிர் சீர்க்கையால் பொன்னல்லி பூசிய கங்குதல் நிகர்த்த கருங்குயிலே கூவாயும். இந்த கூட்டத்தை உணர்வெழுச்சியோடு முன்னெடுத்துக் கொண்டிருக்கிற என் அண்ணன்மார்கள் அத்தனை பேருக்கும் என் புரட்சி வணக்கங்கள். கலசம் ஏறாத தமிழ் என்ற தலைப்பில் நாம் தமிழர் கட்சி இன்றைக்கு இந்த கோரிக்கை மண்ணில் பேசிக் கொண்டிருக்கிறோம். இதை பார்த்து கொண்டிருக்கிற கேட்டுக்கொண்டிருக்கிற எங்கள் பெற்றோர்கள், தம்பி இது தமிழர் நாடு, தமிழர் மண், இங்கு இருக்கிற அத்தனை வழிபாட்டு தலங்களையும் கோயில்களையும் கட்டியவர்கள் தமிழர்கள், தமிழ் முன்னோர்கள், தமிழ் பெரும்பாட்டன்கள். கோவிலுக்குள் இருக்கக்கூடிய தெய்வங்கள் தமிழ் தெய்வங்கள். இதில் என்ன சிக்கல் இருக்கிறது? தமிழ்நாட்டில் கலசம் ஏறுவது, தமிழ் கலசம் ஏறுவதற்கு என்ன சிக்கல் இருக்கிறது? நீங்கள் சிந்திக்கலாம், இல்லை என்றால் நீங்கள் சிந்திக்கணும். தமிழர் மண்ணில் தமிழ் கலசம் ஏறவில்லை, ஏற வேண்டும் என்று போராடுகிற நிலையில்தான் இந்த மண் இருக்கிறது என்பதை எங்கள் பெற்றோர்கள், உடன் பிறந்தார்கள், என் அறிவில் சிறந்தவர்கள் நீங்கள் புரிந்து கொள்ளணும். இந்த உலகில் செம்மொழி அந்தஸ்துடைய மொழிகளில் இன்றைக்கும் நடைமுறையில் பேசிக் கொண்டிருக்கிற ஒரே மொழி தமிழ் மொழிதான். இந்தியாவில் அதிகாரப்பூர்வமான, இந்தியாவின் மிக பழமையான மொழி தமிழ் மொழி. எழுத்துக்களையும் எண்களையும் இலக்கியத்தையும் இலக்கணத்தையும் தன்னுள்ளே கொண்ட ஒரே மொழி தனிப்பெரும் செம்மொழி நம் தமிழ் மொழி, நம் தாய்மொழி. ஆனால் இந்த தமிழர் மண்ணில் இன்னும் கலசம் ஏறவில்லை. இன்றைக்கும் நாம் போராடி கொண்டிருக்கிறோம். தமிழ் தமிழ் என்று பேசி அதிகாரத்துக்கு வந்த இந்த திராவிட கட்சிகள், திமுக, அதிமுக ஏறத்தாழ 60 ஆண்டுகள் அதிகாரத்தில் இருந்த போதும் இதுவரைக்கும் ஒரு கலசத்தில் கூட தமிழ் மொழியை ஏற்றியதில்லை. ஐயா சேகர்பாபு சொல்றார், ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு சூழல் வரும் போதும் குடமுழுக்கு தமிழில்தான் நடத்தப்பட வேண்டும். தமிழ் கடவுள் என்று போற்றப்படுகிற எங்கள் மூதாதை பெரும்பாட்டன் பழனிமலை முருகன் கோவிலில் தமிழில் தான் குடமுழுக்கு நடத்த வேண்டும் என்று குரல் கொடுத்தது நாம் தமிழர் கட்சி, எங்கள் அண்ணன் சீமான். 2019 நாங்கள் பேசினோம், போராடினோம். ஆனால் அன்றைக்கு அதிகாரத்தில் இருந்த அதிமுக எடப்பாடி பழனிசாமி தமிழில் குடமுழுக்கை நடத்தல. இன்றைக்கு வரைக்கும் தமிழில் குடமுழுக்கை நடத்த முடியல. நம் பெருமைமிக்க பாட்டன் ராஜராஜ சோழன் கட்டிய பெருவுடையார் கோவிலில் தமிழில் குடமுழுக்கு நடத்த முடியல. அன்றைக்கு மிகப்பெரிய அளவில் நீதிமன்றம் சென்று சட்ட போராட்டம் நடத்தி தமிழை கலசம் ஏற்ற வேண்டும் என்று போராடிய ஒரே தலைவன், ஒரே கட்சி நாம் தமிழர் கட்சியும் எங்கள் அண்ணன் சீமானும் மட்டும்தான். ஆனால் அன்றைக்கும் கலசம் ஏறவிடல. பெருவுடையார் கோவில் வளாகத்தில் ஒரு ஓரத்தில் ஒரு மூலையில் என்று நீங்கள் தமிழில் ஓதிவிட்டு போங்கள். ஆனால் கலசத்தில் சமஸ்கிருதம் தான் ஒலிக்கும். பேசியவர்கள், அதை நிகழ்த்தி காட்டியவர்கள் இதை திராவிடர்கள், ஆட்சியாளர்கள். இதுக்கெல்லாம் யார் காரணம்? யார் காரணம்? எங்கள் உடன் பிறந்தார்கள், எங்கள் பெற்றோர்கள், எங்கள் அண்ணன்மார்கள், எங்கள் சித்தப்பன், பெரியப்பன், நீங்கள் தான் இதற்கு காரணம். வீடுகளில் திருமணம், புதுமனை புகுவிழா எதுவாக இருந்தாலும் சமஸ்கிருதத்துல தான் கூட்டிட்டு வந்து நீங்க வழிபடணும். எங்க பெற்றோர்களுக்கு ஏன் தமிழ்ல வழிபட்டால், தமிழ் மந்திரங்களை ஓதினால் ஆகாதா? உன் பிள்ளைக்கும் என் பிள்ளைக்கும் திருமணம் நடக்கும் போது தமிழில் மந்திரத்தை ஓதினால் என் புள்ள பிறக்காதா? சிந்திச்சு பாருங்க. அப்ப சமஸ்கிருதத்தில் நக்கலாமிரதம் சுக்கலாமிரதம் என்று மந்திரம் படித்தால்தான்
உன் பிள்ளைக்கு பிள்ளை பிறக்கும் நீ நம்புறியா நீ? அப்ப தமிழ் இல்லை. இங்க பல பேர் பிள்ளைகளுக்கு பேர் வைக்கிறான். ஹரிஸ், விக்னேஷ். கணினியில் ஏத்த முடியல அந்த எழுத்துக்களை. கணினியில், உலகத்தில் கணினியிலேயே இல்லாத எழுத்துக்களில் சமஸ்கிருதத்தில் நீ பேர் வைத்துக் கொண்டிருக்க. பல பேர் ஆதார் அட்டையில பேரை கணினியில ஏத்த முடியல. போய் ஆதார் மையத்தில் பாருங்க, பேர் வச்சிருக்கான் தக்னேஷ். டைப் பண்ணா வரல, தட்டச்சு பண்ணா வரல. அவன் வந்ததை போட்டு விட்டான், உடனே திரியிறான். ஆதார்ல தவறா பிழையா போட்டாங்க. டே, கணினியிலேயே வரல அந்த சமஸ்கிருதம். கணினியில் ஏறாத சமஸ்கிருதத்தை உன் பிள்ளைக்கு நீ பேரா வைக்கிறேன். அப்ப கடந்த பல நூறு ஆண்டுகளாக இந்த தமிழர் மண்ணில் ஒரு மானத்தமிழன் அதிகாரத்தில் இல்லை. நம்ம பெருமைமிகு பாட்டன் பெருந்தலைவர் காமராசரை தவிர இந்த மண்ணில் எவனும் மானமிக்க தமிழன் அதிகாரத்தில் இருந்ததில்லை. உடனே எடப்பாடி பழனிசாமி இருந்தாரு, பச்சை தமிழர், புரட்சி தமிழர். அது ஒரு கெடு வாய்ப்பாக தரித்திர தோஷத்துக்கு, வாழை மரத்துக்கு தாலி கட்டியதை போல ஒரு அடிமை தமிழனை முதல்வராக்கி விட்டார்கள். அதுவல்ல தமிழர் ஆட்சி, அதுவல்ல தமிழர் ஆட்சி. அப்போ தமிழர் ஆட்சி என்றால், தமிழரின் ஆட்சி முறை என்றால் எப்படி இருக்கும்? இதோ ஒரு நாள் இங்கே பறந்து கொண்டிருக்கிற புலிக்கொடி சென்னை செஞ்சார்ஜ் கோட்டையில் பறக்கும். அப்போது எங்கள் அண்ணன் செந்தமிழன் சீமான், ஒரு சீமானை போன்ற ஒரு மானத்தமிழன் அதிகாரத்தில் இருக்கும் போது தெரியும் தமிழர் மண்ணில் தமிழர் ஆட்சி எப்படி இருக்கும் என்று அப்போது தெரியும். அப்ப எடப்பாடி பழனிசாமி எல்லாம் குரூப்ல டூப்பு, அதெல்லாம் கணக்கில் எடுத்துக்க முடியாது. அப்ப இன்றைக்கு வரைக்கும் நாம் போராடி கொண்டிருக்கிறோம், இன்றைக்கு வரைக்கும் போராடுறோம். ஆனால் அதிகாரத்தில் இருப்பவர்களுக்கு என்ன நோக்கம்? இந்த திமுகவில் இருக்கிற அண்ணன்மார்கள், என் தம்பிமார்கள் வெறி கொண்டு திரிகிறான். ஆனா எப்படியாவது பணம் சம்பாதிக்கணும். ஏண்டா பணம் சம்பாதிக்கணும் தானே நான் திமுகவுக்கே வந்தேன். ஏதாவது ஒரு வழி சொல்லுங்க. என்னடா வழி? ஆனா ஏதோ ஒண்ணு, குழந்தைய கடத்தலாமா, கஞ்சா கடத்தலாமா, சாராயம் விற்கலாமா, பொட்டலாம் விற்கலாமா, எதையாவது ஒரு சொல்லுங்க. நான் பணம் சம்பாதிக்கணும், அதுக்கு தான் வந்திருக்கேன் கட்சிக்கு. யார் திமுக காரன்? சந்தேகம் வந்து அழைச்சு பேசு. அப்ப ஒவ்வொரு ஊருக்கும் நாம பேச போகும்போது நம் உறவுகளை பார்த்து ஒன்றை தெளிவுபடுத்த வேண்டி இருக்கு. வடிவேல் சொல்லுவார்ல, டே மண்டபத்திரம், அந்த மாதிரி அண்ணன் கிட்னி பத்திரம். விவேக் ஒரு திரைப்படத்தை சொல்லுவார்ல, மயக்கத்துல வந்து கண் விழிச்சு பார்ப்பாரு. டே என்னடா சைடுல ஜிப்பு வச்சிருக்கீங்க, ஜிப்பு வச்சு விட்டுருவாங்க. அப்ப திமுகவில் இதற்கு முன்னால் சாராயம் விற்பதற்கென்று ஒரு அணி வைத்திருந்தார்கள், சாராயம் காய்ச்சுவதற்கு ஒரு அணி வைத்திருந்தார்கள், ஒரு பாசறை வைத்திருந்தார்கள். திமுகவில் கஞ்சா விற்பதற்கு ஒரு அணி வைத்திருந்தார்கள், பாசறை வைத்திருந்தார்கள். ஜாபர் சாதிக் தலைமையில் பல்லாயிரம் கோடிக்கு கஞ்சாவை, போதைப் பொருளை கடத்தியது திமுக. அதற்கு தலைமை வகித்தது உதயநிதி ஸ்டாலின். மறுக்க முடியுமா? 2 ஆண்டுகளில் மட்டும் ஜாபர் சாதிக் 2000 கோடிக்கு கஞ்சா கடத்தினான், போதைப் பொருள் கடத்தினான் குற்றச்சாட்டு. அந்த 2000 கோடி எவன் வீட்டில் இருக்கு? உதயநிதி ஸ்டாலின் வீட்டில் இருக்கு. மறுக்க முடியுமா? இப்ப அவனுக்கு தொழில் எம்ப்ளாய் அதிகமாயிட்டான். எப்படி திமுகங்கிற ஒரு கம்பெனில எம்ப்ளாய் அதிகமாயிட்டான், தொழில் பற்றாக்குறை. இப்ப அடுத்த தொழில் வர்றான், என்ன? கிட்னிய உருவு. உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? நீங்களும் நானும் உன்னையும் என்னையும் ஏமாற்றி, இந்த விவேக் நகைச்சுவை சொன்னல, அந்த மாதிரி எவனாவது ஒருத்தன் ஏமாத்தி மயக்கூசி போட்டு உன் வயிற்றுல இருக்கிற கிட்னியை உருவிட்டான்னா நீ போய் காவல் நிலையத்தில் புகார் கொடுக்க முடியாது. தமிழ்நாட்டில் சட்டம் இருக்கு, நம்புங்க. நான் கிட்னியை வரி கொடுத்தால் நேரடியாக காவல் நிலையத்துக்கு போய், ஐயா என் கிட்னி இந்த மருத்துவமனை திருடிடுச்சு, இந்த மருத்துவ திருடிட்டான், புகார் கொடுக்க முடியாது.
அப்ப என்ன நடக்கும்? புகார் கொடுத்த ஒன்னை தூக்கி உள்ளே வைப்பான். அப்ப யார் புகார் கொடுக்கணும்? தமிழ்நாட்டில் உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சை நடக்க வேண்டும் என்றால் உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சைக்கான அங்கீகார குழுன்னு ஒன்று இருக்கு. தமிழ்நாட்டில் 3 இடங்கள் இயங்கிக் கொண்டிருக்கு. சென்னை, மதுரை, கோயம்புத்தூர் என்று 3 இடங்கள் இருக்கு. இந்த அங்கீகார குழுவிலிருந்து உயர் அதிகாரி ஒருவர் வந்துதான் உனக்காக காவல் நிலையத்தில் புகார் செய்ய முடியும். அப்ப பள்ளிப்பாளையம், குமாரபாளையம் பகுதிகளில் 100க்கும் மேற்பட்ட ஏழை எளிய மக்களின் வயத்திலிருந்து கிட்னியை இந்த திமுகவின் அயோக்கியர்கள், வல்லமாரிகள் திருடிட்டா, உருவிட்டா. திருடனவன் பேரு திராவிட ஆனந்த். அவன் திராவிட ஆனந்த்னு வேறு வச்சுட்டு கிட்னி திருடாம இருந்தாதான் ஆச்சரியம். அப்ப இது ஏறத்தாழ 15 நாள் ஆயிடுச்சு. குமாரபாளையம், பள்ளிப்பாளையம் பகுதியில் 100க்கும் மேற்பட்டவர்களிடம் கிட்னியை திருடப்பட்டிருக்கிறது. ஆனால் இதுவரைக்கும் திராவிட ஆனந்த் கைது செய்யப்படவில்லை. கைது பண்ணல. விசாரணை குழு அமைத்திருக்கிறார்கள் ஒரு IAS அதிகாரி தலைமையில். அந்த விசாரணை குழு என்ன பண்ணுது? யாரெல்லாம் கிட்னியை வரி கொடுத்தார்களோ அவர்களிடம் விசாரணை செய்து கொண்டிருக்கிறது. ஆனால் அந்த கிட்னி அறுவை மாற்று சிகிச்சை நடந்த திமுகவின் மண்ணச்சநல்லூர் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிற கதிரவனை இதுவரைக்கும் விசாரணைக்கு உட்படுத்தல. கதிரவனின் மருத்துவமனையை இதுவரைக்கும் சீல் வைக்கல, பூட்டல. KN நேருவின் பினாமி மருத்துவமனையாக இருக்கிற திருச்சி சித்தார் மருத்துவமனையை இதுவரைக்கும் பூட்டல. இந்த மண்ணில் உண்மையாகவே ஒரு ஆன்மமிக்க தலைவன் அதிகாரத்தில் இருந்திருந்தால் முதல்ல அந்த மருத்துவமனை எல்லாம் பூட்டு போட்டிருக்கணும். போடல. இதுவரைக்கும் அந்த மருத்துவமனையில் ஒரு அதிகாரியை, ஒரு மருத்துவரை, ஒரு செவிலியரை, ஒரு அந்த மருத்துவமனையின் வாட்ச்மேனை கூட விசாரிக்கல. ஆனாலும் சுப்பிரமணியம், சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியம் சொல்றாரு, நாங்கள் துரிதமாக நடவடிக்கை எடுத்துக் கொண்டிருக்கிறோம். யார் தவறு செய்திருந்தாலும் கடுமையாக நாங்கள் தண்டிப்போம். நல்லா தண்டிப்பாங்க. அப்ப இதுதான் இப்படி போயிட்டு இருக்கு. இந்த திமுக காரங்க வாழ்க்கையே ஒரு விசித்திரமானது. அவங்க வாழ்க்கை இப்படி போயிட்டு இருக்கு. எப்பரா திருடலாம், இப்ப கிட்னியை கண்டுபிடிச்சிட்டாங்க, அடுத்து எதை உருவலாம், இந்த சிந்தனையில போயிட்டு இருக்கு. இவர்கள் எப்படி தமிழை கலசம் ஏற்றுவார்கள்? எப்படி ஏற்றுவார்கள்? ஒரு பக்கம் திமுக, ஒரு பக்கம் அதிமுக. மீண்டும் இந்த மண்ணில் அதிகாரத்தை பிடிச்சிடணும். எப்படியேனும் தமிழன் தலையில் மிளகாய் அரைக்கணும். இவன் வாக்குக்கு காசு கொடுத்தாலும் வாங்கிப்பான், கிட்னிக்கு காசு கொடுத்தாலும் வாங்கிப்பான், அதிகாரத்துக்கு வந்து விடலாம் என்று கனவு கண்டு கொண்டிருக்கிறார்கள். இதற்கிடையில ஒரு கூட்டம், நாங்கள் தான் அடுத்த முதலமைச்சர் என்று வர்றாங்க. தாவேக்கான ஒரு கட்சி தொடங்கி 2 ஆண்டுகள் ஆகுது. ஆனா இந்த 2 ஆண்டுகளில் இதுவரைக்கும் எத்தனையோ வழிபாட்டு தலங்களில் தமிழில் குடமுழுக்கை நடத்த வேண்டும் என்று நாம் தமிழர் கட்சியும் தமிழ் தேசிய அமைப்புகளும் நீதிமன்றத்திலும் தேர்விலும் நின்று போராடி கொண்டிருக்கிறோம். ஆனால் இந்த தாவேகா கட்சி இதுவரைக்கும் ஒரு போராட்ட காலத்துக்கு கூட வந்து நின்னதில்லை. ஆனாலும் அடுத்த முதலமைச்சர் ஆயிடணும். விஜய் வந்து நின்னார்னா எவ்வளவு கூட்டம் பாருங்க தம்பி. சீமான வந்து நின்றால் இவ்வளவு கூட்டம் வருமா? கேள்வி பண்றான், நம்மள கேள்வி கேட்கிறான். 2019 2021 கமலஹாசன் வந்து நின்றபோது இதே போன்றுதான் கூட்டம் கூடியது. கமலஹாசனை வேடிக்கை பார்க்க கூடிய கூட்டம் எங்கள் அண்ணன் சீமானுக்கு கூடவில்லை, உண்மைதான். ஆனால் 2021 சட்டமன்ற தேர்தலுக்கு பின்னால் கமலஹாசன் மக்கள் நீதி மையம் என்ற ஒரு காட்சி இல்ல. அப்ப கூட்டம் யார் வந்தாலும் கூடும். ராஷ்மிகா வந்தாலும் கூடும், சன்னி லியோன் வந்தாலும் கூடும், விஜய் வந்தாலும் கூடும். அப்ப படை எவ்வளவு பெரிய படை என்பது முக்கியம் அல்ல ராஜா, அந்த படையை எவன் வழி நடத்துகிறான் என்பதுதான் முக்கியம். அதனை புரிஞ்சுக்கணும், அதை புரிஞ்சுக்கணும். சும்மா அந்த சமூக வலையத்தில் குறுக்க மறுக்க ஓடுறது, அண்ணன் சீமானவர்களை கேலி செய்கிறது, தமிழ் தேசிய அரசியலை கேலி செய்கிறது,
அண்ணன் சீமான் அவர்கள் போய் ஸ்டாலினை சந்திச்சிட்டாரு, அசைன்மெண்ட் கொடுத்துட்டாங்க. விஜயை தாக்குவதற்கு, விஜயை முடிப்பதற்கு சீமானுக்கு அசைன்மெண்ட். ஏடா நீங்கெல்லாம் ஒரு ஆளு, உங்களுக்கு ஒரு அசைன்மெண்டாடா? அண்ணன் கவுண்டமணி சொல்ற மாதிரி, ஏடா சேவிங் பண்ணி போட்ட பாதி பிளேடு போதாதாடா, இதுக்கு ஒரு அசைன்மெண்ட் வேறையா? எங்க அண்ணன் சொன்னதுதான், இந்த மண்ணில் உண்மையும் நேர்மையுமாக ஒரு அரசியலை கடந்த 15 வருடங்களாக நாம் தமிழர் கட்சி பிள்ளைகளும் எங்க அண்ணன் சீமானும் முன்னெடுத்து கொண்டு வரலாம். எதிரில் நிற்பவர்கள், நீ கருணாநிதியாக இரு, ஜெயலலிதாவாக இரு, ஸ்டாலினாக இரு, எடப்பாடியாக இரு, விஜயாக இரு, எந்த மயிராக இரு, நாங்கள் ஏரியில் மதிப்போம். இந்த சினிமா நடிகர்களுக்கு கொடி பிடிக்கிற என் தம்பிமார்களுக்கு, அண்ணன்மார்களுக்கு சொல்றேன், நீ ரசிக்கிற நபர் நல்ல நடிகர், அது எனக்கு மாற்று கருத்து இல்லை. ஆனால் நீ ஏற்கிற நபர் நல்ல தலைவர் இல்லை, அதை நீ புரிந்து கொள்ளணும். அதை நீ புரிந்து கொள்ளணும். இத்தனை ஆண்டுகள் ஆனவென்றால் இந்த சுதந்திர இந்தியாவில் இன்றைக்கும் சாதிய ஆணவ படுகொலை நடந்து கொண்டிருக்கிறது. திமுக அதிமுக சமூக நீதி பேசுறான். சமூக நீதிக்கான அத்தாரிட்டி நாங்கள் தான். வாய்களிய பேசுற திமுக, திமுகவின் முதன்மை தலைவராக இருக்கிற KKSSR அமைச்சர் வனவேங்கைகள் கட்சி என்கிற ஒரு ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சேர்ந்த அந்த கட்சியின் தலைவர் பக்கத்தில் நின்று பேசாத, தூரம் நின்று பேசி என்று சாதிய பாகுபாடு பார்த்த தலைவர்கள் தான் திமுக தலைவர்கள். இதே சேலம் கந்தம்பட்டி பைபாஸ்ல ஒரு ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சேர்ந்த ஒரு தம்பியை, அவன் ஒடுக்கப்பட்ட சாதி என்கிற சாதியை காரணம் காட்டி கோவிலுக்குள் விடாமல், கோவிலுக்குள் அனுமதிக்காமல் தீண்டாமையை கடைபிடித்த கட்சி தான் இந்த திராவிட முன்னேற்ற கழகம். அப்ப சாதிய தீண்டாமையை, சாதிய கட்டமைப்பை நவீனப்படுத்தி இன்றைக்கும் 21ஆம் நூற்றாண்டில் படிக்கிற மாணவர்களிடம், இளைய பிள்ளைகளிடம் கொண்டு போய் சேர்த்தது இதே திமுக அதிமுக. திமுக தலைவர்கள், அதிமுக தலைவர்கள், அதை நீங்கள் புரிந்து கொள்ளணும். இன்றைக்கு கவின் என்கிற என் தம்பிமார், உடன் பிறந்த தம்பி ஒருவனை சாதி ஆணவ வெறி வெட்டி கொண்டிருக்கிறது. அதற்கு கூட அறிக்கை கொடுக்க, கண்டனம் தெரிவிக்க வக்கல்ல விஜய்க்கு. அப்ப இவர்கள் எல்லாம் தலைவர்களா? இவர்களெல்லாம் தலைவர்களா? கீழடியில் தமிழரின் தொல்லியல் வரலாற்றை கீழடியில் ஆய்வு செய்து, ஆய்வு கட்டுரை கொடுத்து, ஆய்வு அறிக்கை கொடுத்து ஏறத்தாழ 3-4-5 ஆண்டுகள் ஆகிறது. ஆனால் இதுவரைக்கும் மத்திய அரசு அங்கீகரிக்கல. தமிழ்நாட்டுக்கு, இந்தியா முழுமைக்கும் எங்கு சென்றாலும் தமிழ் தமிழ் என்று தமிழ் பெருமை பேசுகிற நரேந்திர மோடி அரசு, தமிழருக்காக, தமிழ் கடவுளுக்காக பேசுகிறோம் என்று பேசுகிற தமிழ்நாடு பாரதிய ஜனதாவின் அண்ணாமலை, நயினார் நாகேந்திரன், தமிழிசை, இவர்கள் யாரும் கீழடி ஆய்வு அறிக்கையை மத்திய அரசு அங்கீகரிக்க வேண்டும் என்று பேச மாட்டார்கள். ஆனால் இந்த மண்ணில் தமிழர் பெருமைக்காக, தமிழர் உரிமைக்காக தொடர்ந்து நிற்கும் ஒரே கட்சி, போராடி கொண்டிருக்கும் ஒரே கட்சி நாம் தமிழர் கட்சி தான் என்பதை எங்கள் பெற்றோர்கள் நீங்கள் புரிந்து கொள்ளணும். முன்னால் பேசிய அண்ணன் கூட சொன்னார், இங்கே சாதி வரி பறந்து கிடக்கும், அத்தனை கட்சிகளிலும் தீண்டாமை கடைபிடிக்கப்படுகிறது. ஆனால் இந்த மண்ணில் நாம் தமிழ்ச்சி மட்டும்தான் சமத்துவத்தை பரப்பிக் கொண்டிருக்கிறது, நிறுவிக் கொண்டிருக்கிறது, சமூக நீதியை பேசிக் கொண்டிருக்கிறது, காத்துக் கொண்டிருக்கிறது. ஏன்? இங்கே படையாட்சிக்கும் பறையருக்கும் ஒரே தாய் தான், அது தமிழ் தாய். கவுண்டருக்கும் நாடாருக்கும் கோணாருக்கும் தாய் ஒருவள் தான். அப்போ உனக்கும் தாய், எனக்கும் தாய், தமிழ் தாய் தான். அதனால் நீயும் தமிழன், நானும் தமிழன், நீயும் நானும் பெருமிக்க நாம் தமிழர் என்ற உணர்வோடு இந்த மண்ணில் இனி நாம் களமாட வேண்டும். இனி எப்போதும் நீங்கள் வாக்களிக்க வேண்டியது நாம் தமிழர் கட்சிக்கு, அதிகாரத்தை கொடுக்க வேண்டியது நாம் தமிழர் கட்சிக்கு, வலிமைப்படுத்த வேண்டிய தலைவர் எங்கள் அண்ணன் சீமான். புரட்சி எப்போதும் வெல்லும். தமிழ் தாய் வாழ்க, தலைவர் பிரபாகரன் வாழ்க, நாம் தமிழர்.